வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்க போறோம். அது என்ன டாபிக் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வெர்சஸ் யூனியன். இப்போ டெக்னிக்கல் இன்டர்வியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சர் வெர்சஸ் யூனியன். ஸோ வாங்க பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல allocate separate memory for each and every data type elements. இப்போ ஸ்ட்ரக்சரோட டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர்ல எல்லா டேட்டா டைப் எலிமெண்ட்ஸும் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ அதாவது ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா இன்டிஜர் எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணலாம், கேரக்டர் எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணலாம், அதே பாத்தீங்கன்னா ஃப்ளோட் எலிமெண்ட்ஸும் ஸ்டோர் பண்ணலாம். நம்ம சீல இருக்க எல்லா டேட்டா டைப் எலிமெண்ட்ஸும் ஒன்னா ஒரு குரூப்பா ஒரே நேம்ல ஸ்டோர் பண்ணணும்னா அது ஸ்ட்ரக்சர்ல ஸ்டோர் பண்ணலாம். இப்போ சிமிலர் டேட்டா டைப் எலிமெண்ட்ஸ், அதாவது ஒரே டேட்டா டைப் எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? அரே யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்லா டேட்டா டைப் எலிமெண்ட்ஸையும் ஒரே நேம்ல ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். செப்பரேட் மெமரி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா டைப் எலிமெண்ட்ஸ். ஸோ அப்படின்னா இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்ட்ரக்சர்ல இன்ட் எலிமெண்ட் இருக்கு, கேரக்டர் எலிமெண்ட் இருக்கு, அப்புறம் ஃப்ளோட் எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 எலிமெண்ட்ஸ்க்கும் செப்பரேட்டா மெமரி அலோகேட் ஆயிருக்கும் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா. இப்போ அதே இப்போ யூனியன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அலோகேட்ஸ் மெமரி பேஸ்ட் ஆன் ஹையஸ்ட் டேட்டா டைப் எலிமெண்ட். ஸோ அதாவது இப்போ இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு யூனியன்ல நமக்கு இன்டீஜர், கேரக்டர், ஃப்ளோட், டபுள். ஸோ இப்போ நமக்கு இந்த 4 டேட்டா டைப் எலிமெண்ட்ல எந்த எலிமெண்ட் அதிகமா மெமரி யூஸ் பண்ணும்னு பாத்தீங்கன்னா இப்போ இன்டிஜர் பாத்தீங்கன்னா நமக்கு 4 பைட்ஸ் ஆக்குபை பண்ணும். ஸோ இன்டிஜர் 4. ஸோ கேரக்டர் பாத்தீங்கன்னா 1 பைட் ஆக்குபை பண்ணும். ஸோ கேரக்டர் 1. ஸோ ஃப்ளோட் பாத்தீங்கன்னா 4 பைட்ஸ். இப்போ டபுள் பாத்தீங்கன்னா 8 பைட்ஸா. ஸோ நமக்கு இந்த யூனியனோட சைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 8 பைட்ஸா இருக்கும். இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தோம், அலோகேட்ஸ் மெமரி பேஸ்ட் ஆன் ஹையஸ்ட் டேட்டா டைப் எலிமெண்ட். ஸோ இப்போ இதே ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா இந்த 4 டேட்டா டைப் எலிமெண்ட்ஸ்க்கும் நமக்கு செப்பரேட்டா மெமரி அலோகேட் ஆயிருக்கும். ஸோ அதான் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா அலோகேட்ஸ் மெமரி இண்டிவிஜுவலி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா டைப் எலிமெண்ட். ஸோ இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டேட்டா கரப்ஷன் இஸ் நாட் பாசிபிள் இன் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே பார்த்துருந்தோம், ஸ்ட்ரக்சரோட டேட்டா எலிமெண்ட்ஸ்க்குலாம் நமக்கு செப்பரேட்டா மெமரி அலோகேட் ஆயிருக்குமா. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு டேட்டா கரப்ஷன் ஆக சான்ஸ் இல்லை ஸ்ட்ரக்சர்ல. இப்போ யூனியன்ல பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்ல டேட்டா கரப்ஷன் இஸ் பாசிபிள். யூனியன்ல இருக்க எல்லா மெம்பர்ஸ்மே பாத்தீங்கன்னா ஒரே மெமரி தான் ஷேர் பண்ணும், ஒரே மெமரி காமனா ஷேர் பண்ணும். ஸோ அது என்ன மெமரி பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் டேட்டா டைப் எலிமெண்டா, அதோட மெமரி எவ்வளவு வருதோ அந்த மெமரி தான் எல்லா எலிமெண்ட்ஸுமே ஷேர் பண்ணும் யூனியன்ல. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்டை நம்ம மாடிஃபை பண்ணோம்னா அது மற்ற எலிமெண்ட்ஸ்க்கும் அஃபெக்ட் ஆகும், மற்ற எலிமெண்ட்ஸோட வேல்யூவும் அஃபெக்ட் ஆகுமா. ஸோ அதனால தான் டேட்டா கரப்ஷன் யூனியன்ல பாசிபிள். தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் கேன் பி டன் டு ஆல் த ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சரோட மெம்பர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா மெம்பர்ஸுமே இண்டிவிஜுவலா மெமரி அலோகேட் ஆயிருக்குமா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா மெம்பர்ஸ்க்குமே நம்ம செப்பரேட்டாவே இனிஷியலைசேஷன் பண்ணிக்கலாம். யூனியன்ல பாத்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் கேன் பி டன் டு ஒன்லி 1 மெம்பர். ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெம்பருக்கு மட்டும் தான் நம்மளால இனிஷியலைசேஷன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் யூனியன்ல எவ்வளோ எலிமெண்ட்ஸ், அதாவது எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாலும் நம்ம அந்த எல்லா மெம்பர்ஸுமே ஒரே மெமரியை தான் காமனா ஷேர் பண்ணும் போதா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால ஒரே மெம்பருக்கு மட்டும் தான் இனிஷியலைசேஷன் பண்ண முடியும். ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெம்பருக்கு மட்டும் தான். உங்களுக்கு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண 3 பாயிண்ட்டுமே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ ப்ராக்டிக்கலா ப்ரோக்ராமாவே பார்ப்போம். அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல நோ டேட்டா கரப்ஷன் பிகாஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் மெமரி அலோகேஷன்ஸ். ஸோ இப்படி சொல்லலாம். இப்போ யூனியன்ல பாத்தீங்கன்னா யூனியன் சேவ்ஸ் தி மெமரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன்ல 100 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 டேட்டா டைப் எலிமெண்ட்ஸ் இருக்கு யூனியன்ல. இப்போ அந்த 100ல ஒரு எலிமெண்ட் நமக்கு டபுளா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்படி இருந்தா நமக்கு அந்த மொத்த யூனியனுமே நமக்கு எவ்வளவு மெமரி ஆக்குபை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 8 பைட்ஸ் மட்டும் தான் ஆக்குபை பண்ணும். இந்த 8 பைட்ஸ் தான் இந்த 100 மெம்பர்ஸ்மே ஷேர் பண்ணிக்கும். ஸோ அதனால நம்ம யூனியன் சேவ்ஸ் த மெமரின்னு சொல்லலாம். இப்போ டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே ப்ரோக்ராம்ல பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் டீப்பா நல்லாவே புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரக்ட் கீவேர்டு. ஸோ ஸ்ட்ரக்சரோட மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டிஜர் எடுத்துப்போம். ஸோ இன்டிஜர் ஏ. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேரக்டர் எடுத்துப்போம், கேரக்டர் சிஹெச்னு வச்சுப்போம். இப்போ நெக்ஸ்ட் டபுள் எடுத்துப்போம். ஸோ டபுள் டின்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு எப்போ மெமரி அலோகேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா எப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்றோமோ அப்பதான் இந்த ஸ்ட்ரக்சருக்கு மெமரி அலோகேட் ஆகுமே. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிருக்கோமா, ஸ்ட்ரக்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு மெம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு இப்போ பாத்தீங்கன்னா மெமரி அலோகேஷன் நடந்திருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா வீன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம், அதுதான் இந்த ஸ்ட்ரக்சரோட வேரியபிள். இப்போ இந்த வியை வச்சு நம்ம இந்த ஸ்ட்ரக்சரோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு மெமரி அலோகேட் ஆகிருக்கும்.
இப்போ நம்ம இந்த ஈச் இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸோட அட்ரஸையும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். அப்பதானே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் எல்லாமே செப்பரேட் மெமரியில அலோகேட் ஆகிருக்குன்னு. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அட்ரஸ் ஆஃப் v டாட் a. இப்போ நமக்கு இந்த இன்டிஜர் a ஓட அட்ரஸ் நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா இந்த ஏவை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்னா இந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ v டாட் a. ஸோ அட்ரஸ் ஆஃப் v டாட் a பாத்தீங்கன்னா நமக்கு அட்ரஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது எந்த ஃபார்மேட்ல ரிட்டர்ன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல்ல ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நமக்கு அட்ரஸ்லாம் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்ல தானே இருக்கும். ஸோ நம்ம அதை ஒரு நம்பர்ல பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு இன்டிஜர் ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம டைப் கேஸ்ட் பண்ணிடுவோம். சாரி, ஓகே, அன்சைன் டைப் கேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு அப்போ அவுட்புட்ல பார்க்க ஈஸியா இருக்கும்ல. ஸோ அதனால தான் நான் பர்சன்டேஜ் யூ யூஸ் பண்ற பிரிண்ட் பண்றதுக்கு. இப்போ ஹெக்ஸாடெசிமல்ல பிரிண்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க, பர்சன்டேஜ் பி யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ ஹெக்ஸாடெசிமல்ல நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா v டாட் ch. ஸோ ch ஓட அட்ரஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா d. ஸோ இந்த டபுள் d ஓட அட்ரஸ். ஸோ அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் இன்டிஜர் அந்த ஏங்கிற வேரியபிளோட அட்ரஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அட்ரஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் கேரக்டரோட அட்ரஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அட்ரஸ். நெக்ஸ்ட் டபுள் டி ஓட அட்ரஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அட்ரஸ் தான். ஸோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நமக்கு எல்லா எலிமெண்ட்ஸுமே செப்பரேட்டா மெமரி அலோகேட் ஆகியிருக்கா. நமக்கு இன்டிஜர் ஏங்கிற வேரியபிளுக்கு இந்த மெமரி அலோகேட் ஆகிருக்கு. இப்போ இன்டிஜர் பாத்தீங்கன்னா சி லாங்குவேஜ்ல 4 பைட்ஸா. ஸோ டோட்டல் நமக்கு 4 பைட்ஸ் அலோகேட் ஆயிருக்கா. அதாவது 72ல இருந்து 72, 73, 74, 75. ஸோ இந்த 4 பைட்டுமே இன்டிஜருக்கு அலோகேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேரக்டர் CH யூஸ் பண்ணிருக்குமா. ஸோ கேரக்டர் CH பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் அலோகேட் ஆயிருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா 76, 77, 78, 79. ஸோ டோட்டல் கேரக்டருக்கே நமக்கு 4 பைட் அலோகேட் ஆயிருக்கா. பட் சி லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா கேரக்டருக்கு 1 பைட் தானே அலோகேட் ஆகணும். பட் இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல 4 பைட்ஸ் அலோகேட் ஆயிருக்கா. இது பாத்தீங்கன்னா இது டோட்டலா வேற கான்செப்ட். இதை நம்ம ஸ்ட்ரக்சர் பேடிங்னு சொல்லுவோம். இத சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு கேரக்டர் பாத்தீங்கன்னா 1 பைட் தானே ஆக்குபை பண்ணும் சி லாங்குவேஜ்ல. சோ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த 76 மட்டும் ஆக்குபை பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் பாத்தீங்கன்னா 77. சோ நம்ம அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு 77ல தான் இந்த டபுள் வந்து அலோகேட் ஆகியிருக்கணும். பட் நமக்கு பாத்தீங்கன்னா 80ல அலோகேட் ஆயிருக்கா. 4 பைட் தள்ளி அலோகேட் ஆயிருக்கா. சோ அது ஏன்னு பாத்தீங்கன்னா அட்ரஸ்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் லொகேஷன்ல தானே இருக்கு. இப்போ ஈவன் நம்பர்ல தானே இருக்கு எல்லா அட்ரஸும். சோ இப்போ ப்ராசஸர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஈவன் லொகேஷன்ல இருந்து ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும்னா அது ஃபாஸ்டா ஆக்சஸ் பண்ணும். அதுவே ஆட் லொகேஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ ஆட் லொகேஷன்ல இருந்து ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா மெஷின் சைக்கிள்ஸ் இருக்கும். அதாவது ப்ராசஸர் வந்து ஈவன் சைக்கிள் ஆக்சஸ் பண்றதை கம்பேர் பண்ணும்போது ஆட் சைக்கிள்ல ஸ்லோவா ஆக்சஸ் பண்ணும். அந்த பர்பஸ்க்காக தான் நமக்கு எல்லாமே ஈவனா மெமரி அலோகேட் நடக்குது. ஸோ இது டோட்டலா வேற கான்செப்ட். ஸோ இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். இப்போ நெக்ஸ்ட் யூனியனுக்கு பார்ப்போம். இப்போ இங்க ஸ்ட்ரக்ட் எடுத்துட்டு நம்ம யூனியன் போட்டோம்னா இது ஒரு யூனியனா. இப்போ அட்ரஸ் பாருங்க. ஸோ இப்போ அட்ரஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எல்லா டேட்டா டைப் எலிமெண்ட்ஸும், அதாவது எல்லா மெம்பர்ஸுமே நமக்கு சேம் அட்ரஸ் தான் ஆக்குபை பண்ணுது. இப்போ இந்த யூனியனோட சைஸ் பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா சைஸ் ஆஃப் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த யூனியனோட சைஸை பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம பார்த்த 3 பாயிண்ட்ஸ் வச்சு நீங்களே சொல்லுங்க நமக்கு என்ன அவுட்புட் வரும். சோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 8 நமக்கு அவுட்புட் வருதா. இப்போ இந்த யூனியனோட மெம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் இன்டிஜர், கேரக்டர், டபுளா. சோ இந்த 3 மெம்பர்ஸையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு டபுள் தான் அதிகமா மெமரி ஆக்குபை பண்ணுமா. சோ டபுள் பாத்தீங்கன்னா 8 பைட்ஸ் ஆக்குபை பண்ணும் சி லாங்குவேஜ்ல. சோ நமக்கு இந்த யூனியனோட சைஸ் பாத்தீங்கன்னா 8. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஸ்ட்ரக்சர்ல பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரக்சர் எடுத்துப்போம், 2 வேரியபிள் மட்டும் எடுத்துப்போம். இப்போ இந்த 2 வேரியபிள்ஸ்க்கும் நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணிடுவோம். ஸோ பாத்தீங்கன்னா எப்படி அசைன் பண்ணுவோம்னா ஸ்ட்ரக்சரோட வேரியபிள் யூஸ் பண்ணி அசைன் பண்ணுவோம். ஸோ v டாட் a ஈக்குவல் டு 10 அசைன் பண்ணுவோம் ஏக்கு. நெக்ஸ்ட் v டாட் ch ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ அசைன் பண்ணுவோம். இப்போ நம்ம அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். என்ன ஏ. ஸோ நமக்கு டேட்டா எல்லாம் கரெக்ட் ஆகலையா. இப்போ நெக்ஸ்ட் யூனியன்ல பார்ப்போம்.
இப்போ யூனியன்ல பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டல் பாத்தீங்கன்னா 2 மெம்பர்ஸ் இருக்கா. இந்த 2 மெம்பர்ல நமக்கு இன்டிஜர் பாத்தீங்கன்னா 4 பைட்ஸ், கேரக்டர் பாத்தீங்கன்னா 1 பைட். சோ இப்போ இந்த யூனியனோட சைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 4 பைட்டா இருக்குமா. இப்போ டோட்டல் பாத்தீங்கன்னா இந்த யூனியன் வந்து 4 பைட்ஸ் ஆக்குபை பண்ணும். இப்போ ஏக்கு பாத்தீங்கன்னா நம்ம b.a சோ 10 வேல்யூ கொடுத்திருக்கோம். சிஹெச்க்கு பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஏ கொடுத்திருக்கோம். இப்போ நமக்கு இந்த b.a ஈக்குவல் டு 10ங்கிற எக்ஸ்பிரஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சோன்னே நமக்கு இந்த யூனியன் பாத்தீங்கன்னா 4 பைட்ஸா. சோ அந்த 4 பைட்ஸ்ல எந்த வேல்யூ இருக்குன்னு பாத்தீங்கன்னா பைனரி. இங்க 10ஓட பைனரி நமக்கு 4 பைட்ஸ்ல யூனியன் மெமரியில பாத்தீங்கன்னா நமக்கு இப்படிதான் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா b.ch ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ கொடுத்திருக்குமா. இப்ப கேபிட்டல் ஏவோட ASCII வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப கேரக்டர் வந்து நமக்கு மெமரியில பாத்தீங்கன்னா கேரக்டராவே ஸ்டோர் ஆகாது. எல்லாமே 0s and 1s தானே மெமரியில ஸ்டோர் ஆகும். சோ அப்படி இருக்கும்போது கேரக்டருக்கும் ஒரு நம்பர்ல ஒரு ASCII வேல்யூ இருக்குமா. சோ இப்போ கேபிட்டல் ஏவோட ASCII வேல்யூ பாத்தீங்கன்னா 65. சோ அந்த 65ஓட பைனரி தான் நமக்கு மெமரியில ஸ்டோர் ஆகுமா. இப்போ நம்ம யூனியன்ங்கிறதுனால இந்த கேரக்டரும் இந்த இன்டீஜரும் சேம் மெமரி தானே ஆக்குபை பண்ணும். சோ அப்படி இருக்கும்போது இந்த 65 வந்து நமக்கு எங்க ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த யூனியன் மெமரியிலேயே இங்க போய் ஸ்டோர் ஆயிடும். சோ இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சோன்னே நமக்கு இந்த யூனியன் மெமரியில இந்த 4 பைட்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்போ யூனியன் மெமரியில பாத்தீங்கன்னா 4 பைட்ஸ்ல நமக்கு இந்த வேல்யூ தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா யூனியன்ல இன்டீஜரும் கேரக்டரும் ஒரே மெமரி தானே ஷேர் பண்ணிக்குது. சோ அதனால நம்ம கேரக்டருக்கு வந்து கேபிட்டல் ஏ கொடுக்குறோமா. இப்ப கேபிட்டல் ஏவோட ASCII பாத்தீங்கன்னா 65. சோ இந்த 65 நமக்கு ஆல்ரெடி இந்த 10 போய் ஓவர் ரைட் பண்ணிட்டு 65 ஸ்டோர் ஆயிடுது யூனியன் மெமரியில. இப்போ நம்ம b.a நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த பைனரி தான் ஆக்சஸ் பண்ணும். நமக்கு 10 பிரிண்ட் ஆகாது. நம்ம கேரக்டர் CHக்கு கேபிட்டல் ஏ கொடுக்கறதுனால அந்த கேபிட்டல் ஏ போயிட்டு நமக்கு ஆல்ரெடி 10 இருந்த பைனரிய இப்போ 65 சேஞ்ச் ஆகிடுச்சா. நம்ம இதை தான் நம்ம டேட்டா கரப்ஷன் சொல்லுவோம். இப்போ அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 65A. சோ நமக்கு 10 பிரிண்ட் ஆகல. இப்போ தேர்ட் பாயிண்ட் பார்ப்போம். இப்போ தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரக்சர்ல நமக்கு 2 எலிமெண்ட் இருக்கா. இந்த 2 எலிமெண்ட்க்கும் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ண போறோம். b ஈக்குவல் டு நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம 999 கொடுப்போம். இப்போ கேரக்டர் பாத்தீங்கன்னா z கொடுப்போம். இப்போ அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சோ இப்போ அவுட்புட் பாத்தீங்கன்னா 999 z. சோ நம்ம ஸ்ட்ரக்சரோட மெம்பர்ஸ்க்குலாம் இண்டிவிஜுவலா இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் யூனியன் பார்ப்போம். சோ ஸ்ட்ரக்சர் யூனியன் சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ வேல்யூ பாத்தீங்கன்னா 999 எடுத்துட்டு 65 கொடுப்போம். இப்போ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா சோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எக்ஸஸ் எலிமெண்ட்ஸ் இன் யூனியன் இனிஷியலைசர். சோ அதாவது நம்ம யூனியனுக்கு ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இனிஷியலைஸ் பண்ண முடியும். இப்போ பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 65 மட்டும் கொடுப்போம். இப்போ 65 கொடுத்தோம்னா நமக்கு கேரக்டர் CHல நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னு பாருங்க. ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் 65 ஏவா. நம்ம ஏ நம்ம கொடுக்கவே இல்லை, பட் நமக்கு அவுட்புட்ல ஏ பிரிண்ட் ஆகுதா. ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஏ கொடுக்கவே இல்லை. இப்போ ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த யூனியனோட மெமரி பாத்தீங்கன்னா 4 பைட்ஸா. இப்போ இந்த 4 பைட்ஸ்ல நமக்கு 65 ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இந்த 65 நம்ம டெசிமல்ல பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு 65 தான் கிடைக்கும். பட் கேரக்டர்ல பிரிண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு கேபிட்டல் ஏ கிடைக்கும். இப்போ கேபிட்டல் ஏவோட ASCII வேல்யூ பாத்தீங்கன்னா 65வா. அதனாலதான் நமக்கு அவுட்புட்ல ஏன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 65க்கு பதிலா 90 கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ASCII வேல்யூ 90ஓட கேரக்டர் பாத்தீங்கன்னா கேபிட்டல் Z. நமக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா b.chக்கு கேபிட்டல் Z பிரிண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஸ்ட்ரக்சர் வர்சஸ் யூனியன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டெக்னிக்கல் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாங்கன்னா நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ C லாங்குவேஜ்ல இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அதை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.